உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குதுன்றதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ உயிர் எழுத்துக்களை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த உயிர்ன்றது நாம தான், அது நம்ம வயிற்றை சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அங்கே எடுக்கிற நாபியில் எடுக்கிற மூச்சு காற்று நம்முடைய தலை வழியாக ஓசை காற்றை வெளிப்படுத்த போகிறோம். அதுக்கு என்னென்ன உறுப்பை தயார் பண்ணிக்கணும்? நம்முடைய தலை, கழுத்து, நெஞ்சு பகுதி, உதடு, பற்கள், நாக்கு, அன்னம், மூக்கு, இந்த எல்லா உறுப்பையும் நம்ம தயாராக வச்சுக்கோன்னா தமிழை ரொம்ப எளிமையாக உச்சரிச்சிடலாம். ரொம்ப எளிமை. தமிழ் வெளியில் இருந்தால் தானே கஷ்டம், நம்ம உடம்புக்குள்ளே தானே இருக்குது. நம்முடைய நாக்கு, பல்லு, இது ரெண்டு தான் தேவையானது முக்கியமாக. நாக்கால் மூக்கை தொட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாக்கால் நம்மளுடைய பற்களை தொட்டு தமிழ் உச்சரிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமை. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. நம்முடைய வயிற்றில் கை வச்சு சொல்லுங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. 12 உயிரெழுத்துக்கள் சொல்லிட்டோம். இப்போ குறில் 5, நெடில் 7ன்னு பார்க்குறோம். குறில் 5னா நமக்கு கை விரல்கள் எத்தனை? 5. இனிப்பு 5. மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு மூச்சு காற்று எப்படி வரும்னா மெதுவாக சுவாசிப்போம் இனிப்பு சாப்பிடும்போது. அப்போ குறில் 5. குறில்னாலும் மிட்டாய்னாலும் ஒன்று நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ, 5. அவ்வளோதான், குறில் முடிஞ்சிடும். மெதுவாக சுவாசிச்சிட்டோம். இதே ஒரு மிளகாய் எடுத்து நம்ம கடிக்கிறோன்னு வச்சிங்களேன், மூச்சு எப்படி போகும்? நமக்கு வேகமாக கொஞ்சம் போகும். ரொம்ப இல்லை. பச்சை மிளகாய் கடித்தா ரொம்ப காரம், இது வரமிளகாய் கடிச்சுன்னா கொஞ்சம் நார்மலான காரம். அந்த மாதிரி ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லிட்டு 7 எழுத்துக்களை நெடில் எழுத்துக்களாக பார்க்குறோம். இனிப்பு 5, காரம் 7. இனிப்பு 5 கைவிரல் பார்த்தோம். காரம் எதுக்கு உதாரணம் வச்சுக்கலாம்னா, வானத்தில் ரெயின்போ கலர் பார்த்துருக்கோம் இல்லையா? வானவில் 7 நிறங்கள், அந்த நிறங்களுக்கு உதாரணமாக நம்ம நெடியில் பார்த்துருக்கோம். இவ்வளோதாங்க தமிழில் 12 எழுத்தில். குறில் 5, நெடில் 7. குறுகிய ஓசை உடையது குறில், மெதுவாக மூச்சு விடுவோம். நீண்ட ஓசை உடையது நெடில், வேகமாக சுவாசிப்போம். அவ்வளோதான், குறில் நெடில் முடிஞ்சிடுது. இதில் உதடு குவிதல் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. அதுக்காக தான் பலூன் ஒரு 5 பலூன் கட்டியிருக்கிற பாருங்க. அந்த 5 பலூன் நம்ம கிராமத்தில் வந்து அடுப்பு ஊதும்போது ஒரு ஊதுகோல் வச்சு பயன்படுத்துவாங்க, ஊதுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எப்போல்லாம் அந்த 5 எழுத்தை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த உதடை வந்து ஊதுற நிலைக்கு வச்சுக்கணும். உ, ஊ, ஓ, ஓ, ஔ. மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வாயை அகலமாக திறந்து சொல்லணும். அது ஊதுற எழுத்து 5, மற்ற 7ம் அகலமாக வாயை திறக்கணும். இன்னும் புரியல அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் உதடு குவிதல், குவிச்சு சொல்ல போகிறோம். இது வாய் அகலமாக இருக்குது, அகலமாக திறந்து ஆ, ஆ அப்படி வாயை திறந்து சொல்லணும். அவ்வளோதான். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வேறு எதுவுமே இல்லைங்க, முடிஞ்சிடுது. இவ்வளோதான். தமிழ் ரொம்ப ரொம்ப சுலபம். மற்றும் ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம்.